இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல் நம்முடைய பாசமிகு அருள் தந்தை தாமஸ் அவர்கள் இறைவனின் வலது பக்கத்தில் வீற்றிருப்பார். அப்போது இயேசு அவரிடம் சொல்வார், நம்முடைய வாழ்க்கையின் போது இந்த சின்னன் சிறுவ சகோதரிகளில் யாருக்கெல்லாம் நீ என்னதெல்லாம் செய்தீரோ அதை எனக்காகவே செய்தீர். எனவே இன்று என்னோடு இணைந்து வான்வீட்டில் இந்த மகிழ்ச்சியில் பங்கேற்று கொள்ளும் என்று சொல்வார் என்பது நம்முடைய நம்பிக்கை. அதேபோல் இன்றைய முதல் வாசகத்திலே ஞான நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கைகளில் உள்ளன. அதை நாம் நம்பி இன்று அருள் தந்தை தாமஸுடைய ஆன்மா இறைவனின் கையில் இருக்கின்றது, இறைவனோடு ஒன்றித்திருக்கின்றது என்பதை நாம் நம்பி இன்று இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக ஜெபிக்க இங்கே நாம் கூடியுள்ளோம். தந்தை தாமஸ் அவர்கள் திருச்சியில் பிறந்தவர். அவர் தன்னுடைய பிரைமரி எஜுகேஷனை அங்கே முடித்துவிட்டு 8ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை சென்ட் ஜோசப்ஸ் கடலூரில் அவர் தன்னுடைய படிப்புகளை நிறைவேற்றினார். அதன்பின் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலிருந்து தன்னுடைய பட்டப்படிப்புகளை முடித்தார். சென்ட் ஆக்னஸ் செமினரி கடலூரில் மைனர் செமினரியில் அவர் சேர்ந்து குருவாவதற்காக தன்னுடைய பயிற்சிகளை அவர் தொடங்கினார். ஃபிலாசபி, தியாலஜி இது ரெண்டும் அவர் சென்ட் பீட்டர்ஸ் பெங்களூர் செமினரியில் நிறைவு பெற்றார். அதன்பின் அவர் 1976ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி சென்ட் மேரிஸ் சர்ச் கடலூர் என்டியில் முன்னாள் பேராயர் விஎஸ் செல்வநாதர் மூலம் குருப்பட்டம் பெற்றார். அவர் உயர் மறை மாவட்டத்தின் பல பங்குகளில் பல நிலைகளில் பணியாற்றியுள்ளார். அவர் உதவி குருவாக சென்ட் ஜோசப்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல் ITI அங்கே முதலாக நியமிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் உதவி பங்கு குருவாக நெய்வேலி டவுன்ஷிப், முகையூர் இந்த இடங்களில் பணியாற்றிவிட்டு தன்னுடைய படிப்புக்காக சென்ட் தாமஸ் மவுண்ட் சென்னை அவர் அங்கே போயிருந்தார். அதன் பிறகு பின்னும் ITI சென்ட் ஜோசப்ஸ் கடலூரில் மேனேஜராக அவர் பணியேற்றார். அதன் பிறகு அவர் பங்கு தந்தையாகவும் ஹெட்மாஸ்டராகவும் அணிலாடி பங்கிலும், பங்கு தந்தையாக பணிக்கன்குப்பம் பங்கிலும், பங்கு தந்தையாக நெய்வேலி டவுன்ஷிப்பிலும், நெல்லித்தோப்பின் பங்கிலும், அதன் பிறகு கத்தீட்ரல் பங்கு இந்த பேராலயத்தின் பங்கு தந்தையாகவும் பாண்டிச்சேரி விகாரியேட்டின் விஎஃப்பாகவும் பணியாற்றியிருக்கின்றார். இங்கிருந்து அவர் சேக்ரட் ஹார்ட் சர்ச் பாண்டிச்சேரி அங்கே பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார். அந்த நேரத்தில் தான் அவர் சேக்ரட் ஹார்ட் சர்ச்சில் பங்கு தந்தையாக இருக்கும்போது தான் தன்னுடைய முயற்சியால் அவர் சேக்ரட் ஹார்ட் பாரிஷை ஒரு மைனர் பசிலிக்காவாக உயர்த்த அவர் முயற்சி செய்து அதில் அவர் வெற்றி கண்டார். இன்று நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் சேக்ரட் ஹார்ட் பசிலிக்கா வி ஹாவ் காட், அது முற்றிலும் அவருடைய முயற்சியால். எனவே அவர் இந்த உயர் மாவட்டத்தில் இப்படி ஒரு பெரிய பணியை செய்திருக்கின்றார். நமக்கு ஒரு மைனர் பசிலிக்காவை அவர் கொடுத்திருக்கின்றார். அதன் பிறகு அங்கிருந்து மாற்றம் அடைந்து அவர் அரியாங்குப்பம்
பங்கில் பங்கு தந்தையாகவும் பணிபுரிந்துள்ளார். அதன் பிறகு அவர் அன்பலி என்ற டிவி வழியாக, ஊடகம் வழியாக நற்செய்தி பரப்பில் இன்று வரை அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் சென்ற எல்லா பங்குகளிலும் அவர் அந்த பங்குகளை சிறப்பாக நடத்தியுள்ளார். பங்கின் வளர்ச்சிக்காக, மக்களின் ஆன்மீகத்திற்காக கடினமாக உழைத்தவர் நம்முடைய அருள் தந்தை. எந்த பங்கில் அவர் பணியாற்றினாரோ அந்த பங்கின் முன்னேற்றத்திற்காக, அந்த பங்கு மக்களின் ஆன்மீகத்திற்காக பல முயற்சிகளை எடுத்தவர். எனவே அவர் உண்மையிலே ஒரு ஆன்மீக குருவாக எல்லா பங்குகளிலும் பணிபுரிந்தார் என்பது சந்தேகமே இல்லை. மற்றும் திருவழிபாடுகளில் மிகவும் கவனம் செலுத்தி அதை நல்ல முறையில், சிறப்பான முறையில், மக்களுக்கு அது பக்தியூட்டும் முறையில் அதை செய்தவர்தான் நம்முடைய அருள் தந்தை. அவர் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தெளிவாக நமக்கு உலக திரு அவைக்கு அவர் எடுத்துரைத்தது, ஊடகத்தை பயன்படுத்தி நற்செய்தி பணியை பரப்புவதற்காக. ஆனால் நாம் நம்முடைய அருள் தந்தையில் என்ன பார்க்கின்றோம் என்றால், அதற்கு முன்னதாகவே அவர் அந்த பணியில் ஈடுபட்டவராக இருக்கின்றார். அவர் ஊடகம் வழியாக நற்செய்தி பணியை பரப்புவதில் மிகவும் சிறந்தவராக நமக்கு அவர் தென்படுகின்றார். எனவே இந்த உயர்மறை மாவட்டத்தில் இந்த ஒரு புதியதாக ஒரு பணி செய்வது, அந்த பணியை ஏற்று அதை சிறப்பாக இந்த உயர்மறை மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லோருக்காகவும் உலக அளவில் நற்செய்தியை எடுத்துரைக்கும் ஒரு பணியை ஏற்றுக்கொண்டு சிறந்த முறையில் செயல்படுத்தியவர்தான் நம்முடைய அருள் தந்தை ஏ தாமஸ் அவர்கள். மரியாயின் சேனைக்கு ஆன்மீக குருவாக இருந்தவர். கடைசி வரை நான் முதல் முறையாக அவரை சந்தித்தது இங்கே மரியாயின் சேனையுடைய ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் தான் நான் அவரை முதன் முறையாக சந்தித்தது. அவர் இன்று வரை மரியாயின் சேனைக்கு ஆன்மீக குருவாக இருந்து சிறந்த முறைகள் அவர்களுக்கு வழிநடத்தி அவர்களுக்கு வழிகாட்டுதல் புரிந்து வந்திருக்கின்றார். அவர் தலைமையில்தான் நிறைய பிரசீதியம், இந்த மரியாயின் சேனை பக்தி அவருடைய தலைமையில்தான், அவருடைய முயற்சியில்தான் எல்லா இடங்களும் பரவி உள்ளது என்பதற்கு ஒரு சந்தேகமே இல்லை. அவரிடம் நாம் பார்ப்பது என்னவென்றால், அவர் மக்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அவர்களை ஊக்குவித்து அவர்களை நற்செய்தி பணிக்காக தூண்டுதலாக இருந்தவர்தான் அவர். நேற்றைய தினத்திலும் நான் பார்த்தது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர். அவர் வந்து அழுது இதைத்தான் சொல்லி கொண்டிருந்தார். நான் சிறுவனாக இருந்தபோது இந்த அருள் தந்தை தான் எனக்கு வழிகாட்டினார், என்னுடைய திறமையை அவர் எனக்கு எடுத்துரைத்தார், நான் இப்போது ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கராக இருக்கின்றேன் என்று அவர் சாட்சி சொன்னார் நம்மாலே. இப்படிப்பட்ட ஒரு பெரியவர், மேன்மை உள்ளவர் தான் நம்முடைய அருள் தந்தை ஏ தாமஸ் அவர்கள். அவர்கள் உண்மையிலே தான் எதற்காக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன் என்பதை உணர்ந்து அவர் 50 ஆண்டுகள் இந்த குருத்துவ நிலையில் நல்ல முறையில் பணி செய்து இன்று அவர் இறைவனோடு இணைந்திருக்கிறார் என்பதில் நாம் பெருமைப்படுகின்றோம். அவருக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் இந்த மாதம் டிசம்பர் 9ஆம் தேதி அவர் சேலத்தில் தன்னுடைய பேட்ச்மேட்ஸ் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், அருள் தந்தையர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு இணைந்து 6 நம்முடைய ஃபாதர் ஜான் போஸ்கோவும், நம்முடைய உயர்மறை மாவட்டத்தில் ஃபாதர் ஜான் போஸ்கோவும், மற்ற
பேட்ச்மேட்டோடு இணைந்து டிசம்பர் 1ஆம் தேதி சேலத்தில் அவருடைய பேட்ச்மேட்டினுடைய 50வது ஜூபிலி ஆண்டை மிக நன்றாக கொண்டாடி இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். என்னுடைய குறிப்பிட்ட நாள் ஜனவரி 21ஆம் தேதி. எனவே நானும் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 21ஆம் தேதி என்னுடைய குருப்பட்டத்தின் பொன் விழாவை கொண்டாடுவேன் என்று தன்னுடைய பேட்ச்மேட்டுக்கு அவர் அதை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்போது அவர் நிச்சயம் இறைவனோடு சேர்ந்து மோட்சத்தில் தன்னுடைய பொன் விழாவை அவர் கொண்டாடுவார் என்பதில் நம்முடைய நம்பிக்கை. இறுதியாக கடைசி நாட்களில் கழிந்த 5 வருடங்களாக அவர் தனிப்பட்ட முறையில் ஊடக வழியாக நற்செய்தி பரப்புவதில் திருமதி ஜெயசீலி அவருடைய மகள் அவர்களுடைய ஒத்துழைப்போடு கடந்த 5 ஆண்டுகளாக தனிப்பட்ட முறையில் அவர் இந்த பணியை செய்து கொண்டிருந்திருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய குடும்பத்தினர் இங்கே இருக்கின்றார்கள். அவருடைய சகோதரர்கள் சகோதரி இங்கே இருக்கின்றார்கள். நாம் அவர்கள் அனைவருக்கும் இந்த கண்டோலன்ஸ் செய்தியை தெரிவிக்கின்றோம். இன்று நாம் அவருக்காக வேண்டுவோம். இந்த திருப்பலியிலே அவருக்காக நாம் வேண்டுவோம். இறைவன் தன்னுடைய இரக்கத்தால் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருக்கு மோட்சத்தில் நித்திய இளைப்பாற்றி அளிக்க நாம் இந்த திருப்பலியிலே அவருக்காக நாம் வேண்டுவோம்.